தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிருபையான காலவேளையிலே உங்களை கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் என்னோடு கூட ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 59ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை தேவ மகிமைக்காக நீங்கள் வாசித்து பாருங்கள். எங்கள் ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறார். எதுக்காக ஆச்சரியப்படுறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேதம் சொல்லுது, ஜெபிக்கிறவன் இல்லை என்று கண்டு அவர் ஆச்சரியப்பட்டாராம். அன்பான சகோதரனே, சகோதரியே, இன்னைக்கு உலகத்தில் எல்லா விதமான மனுஷனும் இருக்கிறாங்க. ஆனால் யார் தான் இன்னைக்கு இல்லை, யார் தான் குறைஞ்சிட்டு இருக்கிறாங்கோ, யாரை தேவன் தேடுறாரு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஜெபிக்கிற மனுஷனை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். ஒரு காலத்தில் நம்ம ஒன்றும் இல்லாத போது, ரட்சிக்கப்பட்ட ஆரம்பங்களில் நம்ம என்ன பண்ணோன்னா, ரொம்ப பக்தி வைராகியமாக ஏழ்மையில், வறுமையில், வீடு வாசல் நல்லா இல்லாத, வசதிகள் இல்லாத இருக்கும்போது நம்ம விழுந்து விழுந்து மணிக்கணக்காக ஜெபிப்போம். எங்கள் சகோதரன் சகோதரி, தம்பி தங்கச்சி எங்கன்னா வந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, உபவாசம் ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அதிகாலை ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, கூடி கூடி ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் தேவன் ரொம்ப இரக்கம் குணம் உள்ளவருங்க. அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையை பார்த்து நம்மளை படிப்படியாக உயர்த்தி நல்ல நிலைக்கு நம்மளை கொண்டு வந்துடுறார். நம்ம பல நேரங்களில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்பான சகோதரனே சகோதரியே, வசதிகள் வந்தவுடனே, வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வந்தவுடனே, பொருளாதார செழிப்பு வந்தவுடனே நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிடறோன்னா, ஜெபிக்க மறந்துடுறோம், ஜெபிக்க தவறிடுறோம், ஜெபத்தை குறைச்சிட்றோம். அதனால தான் இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கூட்டம் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு பிரசங்கர பண்ணுற கூட்டங்கள் எழும்பிடுச்சு. பிசாசு என்ன பண்ண ஆரம்பிச்சான்னு சொல்லுங்கள். அவனுக்கு தெரியும் என்னங்க, சபையினுடைய முதுகெலும்பு ஜெபம், தேசத்தின் எழுப்புதலுக்கு என்னங்க ஜெபிக்கிறவர்கள் அவசியம், தேவன் ஜெபிக்கிறவர்களை பயன்படுத்துகிறாருன்னு தெரியும். ஆகியால் பிசாசு என்ன பண்ணிட்டான்னு சொன்னிங்கன்னா, பலவிதமாக தவறான உபதேசங்களை கொண்டு வந்து, என்னங்க நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ஆண்டவருக்கு உன் தேவைங்கள்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க ஏதோ ஒரு 2-3 வசனங்களை வைத்து கொண்டு நம்ம என்ன பண்ணுறோம், மீதி எல்லாவற்றையும் கோட்டை விட்டுறோம். அன்பான சகோதரனே சகோதரியே, அப்படி இருந்திருந்தால் ஆண்டவராக இயேசு 40 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தனித்து ஒரு மலையில் போய் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இரவெல்லாம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சீஷலோடு கூடி ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்பான சகோதரனே சகோதரியே, இது எதை காண்பிக்குதுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் 3 வருஷம் இந்த பூமியில் ஊழியம் செய்யும்போது அவர் யாராக இருந்தார்னா, ஜெப வீரனாக இருந்தார், ஜெபிக்கிறவனாக இருந்தார். நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலிருந்து யோவான் எழுதின சுவிசேஷம் என்னங்க 19ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அவர் ஞானஸ்தானம் எடுத்து சிலுவையில் ஜீவன் விடுற கடைசி நிமிஷம் வரைக்கும் கூட அவர் என்ன பண்ணாருன்னா, ஜெபம் பண்ணினார். அவர் 40 நாள் உயிரோடு எழுந்து அவங்களோடு என்ன பண்ணினாருன்னா, அன்பான தேவ ஜனமே, தேவனுடைய ராஜ்யத்தினுடைய வார்த்தையை அவளுக்கு போதித்தார். அப்போ இந்த பூமியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபத்தை மனுஷனுக்கு என்ன பண்ணார்னா கற்றுக் கொடுத்தார். ஆகையால் இந்த கால வேளையில் தேவன் இன்னைக்கு யாரை தேடிட்டு இருக்கிறாருன்னா, ஜெபிக்கிற மனுஷர்களை தேடிட்டு இருக்கிறார். நீங்கள் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்கள். ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே 50 பேர் இருந்தால், 45 பேர் இருந்தால், 40 பேர் இருந்தால்
என்னங்க, சோதோம் குமாரா பட்டணத்தை அழிக்காமல் இருப்பீரோ என்று சொல்லி அங்கே தேவனிடத்தில் மன்றாடுகிறத, விண்ணப்பிக்கிறத நாம் பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா, நல்ல நிலையில் இன்னும் கர்த்தர் கொண்டு போகணும்னா, நம்ம தேவனுக்காக பயனுள்ள பாத்திரங்களாக மாறணும்னா, நம்ம ஜெபிக்கிற மனுஷனாக, ஜெபிக்கிற குடும்பமாக, ஜெபிக்கிற சபையாக நம்ம மாறணும். நம்ம அப்படி மாறும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நம்ம அன்பான தேவ ஜனமே, சாலமோனை கவனமாக பாருங்கள். நீங்கள் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 7-9 வாசித்து பாருங்கள். என்னை பணக்காரனவும் ஆக்காது, ஏழையும் ஆக்காது, எனக்கு தேவையானது எனக்கு படி அளந்து கூடன்றார். ஏன்னா நான் உன்னை மறுதளிச்சிடக்கூடாது, நான் திருடனாகவும் ஆகிடக்கூடாது. பல நேரங்களில் இன்றைக்கி இப்படி தான் நடக்குது. ஆவிக்குரிய உலகத்தில் நம்ம வயிறு ரொம்பின உடனே தேவனை மறந்துடுறோம். ஆனால் தேவன் அதை நம்ம இடத்துல எதிர்பார்க்கலை. ஏன்னா எசேக்கியேல் 22:30 வாசித்து பாருங்கள். தேசம் அழியாதபடிக்கு திறப்பில் நின்று ஜெபிக்கிற மனுஷனை தேவன் தேடுறார் என்று வேதம் சொல்லுது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் 2 வாசித்து பாருங்கள். உங்கள் தேசம் சமாதானமாக இருக்கணும்னா உங்களை ஆள்ற தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க என்று வேதம் சொல்லுது. அப்போது தேசம் எழுப்புதல் அடையினாலும் தேசத்தை ஆள்றவங்க என்னங்க, தேவையில்லாத சட்டங்களை, தேவையில்லாத மாற்றங்களை, தேசத்தை பாழாக்காமல், என்னங்க, தேசத்தில் ரத்தம் சிந்துதலை உண்டாக்காமல், தேசத்தில் அமைதி காணப்படணும்னா சபை ஜெபிக்கணும். நீங்களும் நானும் இன்றைக்கி ஜெபிக்க தவறி கொண்டிருக்கிறதுனால தான் என்னங்க, பிசாசன் வல்லமை பெருகி கொண்டிருக்குது. அவரோட வல்லமைகள் செயலிழந்து போகணும் அப்படின்னா நீங்களும் நானும் ஜெபிக்கணும். ஏன்னா கர்த்தருடைய வசனம் சொல்லுது, அன்பானுள்ளே நீங்கள் என்ன ஆகுமோ 16ஆம் அதிகாரம் 48 வாசித்து பாருங்கள். மோசேயும் ஆரோனும் மரித்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு மத்தியிலே நின்றதுனால என்ன நடந்ததா, அங்கே வாதை நின்றது. ஜனங்க என்னங்க கொல்லப்பட்டு கொண்டிருந்தாங்க. இவங்க 2 பேரும் போய் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு தேவனுக்கு முன்னால் நின்று செபித்தார்கள். அழிவு தடுத்து நிறுத்தப்பட்டது. இந்த நாட்களில் தேசத்தில் ரத்தம் சிந்துதல் மாறணும்னா, ஜனங்களுக்குள்ள அழிவு தடுத்து நிறுத்தப்படணும்னா, என்னங்க, தேசம் எழுப்புதல் அடையணும்னா ஜெபிக்கிறவர்கள் அவசியம். ஏன்னா நீங்கள் ஆதியாகமம் 19:29 வாசித்து பாருங்கள். தேவன் சோதோம் குமாரா பட்டணத்தை அழிக்கும் போது ஆபிரகாமை நினைத்து லோத்து குடும்பத்தை தப்ப வைத்தார். நம்ம ஜெபிக்கும் போது நம்மை நினைத்து நம்ம யார் யாருக்காக, எந்தெந்த குறிப்புகளுக்காக, எந்தெந்த எல்லைகளுக்காக, எந்தெந்த பட்டணத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோமோ அந்த பட்டணத்தில் ஜனங்களை அழிவிலிருந்து கர்த்தர் காப்பாற்றுவார். அன்பான தேவ ஜனமே, மனுஷன் மறந்துடுவான், தேவன் மறக்க மாட்டார். தேவன் ஜெபிக்கிறவனை நினைப்பார், அதுக்கு ஏற்ற பலனை உனக்கு தருவார். ஆகையால் தான் எலியா பாழாய் போன பலிபீடத்தை 1 ராஜாக்கள் 18:30 பலிபீடத்தை கட்டி அவர் என்ன பண்ணார், தேவனுடைய சித்தத்தின்படி செய்தேன் என்று ஜெபம் பண்ணார். வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது. ஜனங்களுக்குள்ள ஒரு மாற்றம், ஒரு எழுப்புதல் உண்டானது. நீங்களும் நானும் ஜபத்தை விட்ட நாம் மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது நம்முடைய பலிபீடத்தின் மேல் அக்கினி இறங்கி வரும். நம்முடைய எல்லைகள் எழுப்புதல் அடையும், நம்முடைய சபைகள் எழுப்புதல் அடையும், நம்முடைய குடும்பங்கள் உயிர்ப்பிக்கப்படும். நம்ம மீண்டும் தேவனோடு நடக்க முடியும். தேவன் நம்மளை எடுத்து பயன்படுத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த மனமகிழ்ச்சியான காலவேளைக்காக நன்றி. சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தையை கவனிக்கிற என் அன்பு தேவ ஜனங்களை நீர் ஆசீர்வதிங்க. தேவன் தானே ஜெபிக்கிறவன் இல்லை என்று கண்டு ஆச்சரியப்பட்டீர். ஆமாம் ஆண்டவரே, நாங்களும் ஜெபிக்கிற தேவ பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. உம்முடைய ஆணை பாய்ந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவன் ஆண்டவரே, வீடு வாசலை தாங்க, வேலை இல்லாத வேலை வாய்ப்பை தாங்க, கடன் பிரச்சனை உள்ள மக்களுடைய கடன் பிரச்சனை நீக்குங்க. அன்று திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கையை தந்து ஆசீர்வதிங்க. எங்களுடைய ஜெபங்களை கேட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு
பேசியிருக்கிறார் என்று. ஆகையால் இந்த கால வேளையில் இன்னும் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னு விரும்பினால் நீங்கள் எங்களுடைய யூடியூப் சேனலில் தொலைபேசி எண் இருக்குது, எங்களை அணுகலாம். அதோடு ஜெப குறிப்பு இருந்தால் தெரியப்படுத்தலாம். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 21 நாள் எங்களுடைய தலைமை சபையில் சின்னப்பா கார்டன் பகுதியில் 21 தேவ மனுஷன் தேவ வார்த்தையை கொண்டு வருவார்கள். ஆகையால் நீங்கள் அன்பான உள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணுன்னா வந்து பங்கு பெறுங்க. தேவன் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.